தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் படகில் இருந்து தவறி விழுந்து வாலிபர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று ஏராளமான மக்கள் குவிந்து படகுகளை கடலுக்குள்ளும் துறைமுக ஓரத்திலும் நிறுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்களும் இந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென படகில் இருந்த வாலிபர் ஒருவர் தவறி தண்ணீரில் விழுந்து மாயமானார். இதைக் கண்டு சக நண்பர்கள் கூச்சலிட்டனர். பின்னர் மீனவர்கள் கடலில் குதித்து மாயமான இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குழித்துறை தீயணைப்புத் துறையினருக்கும் கடலோர காவல் படையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் பல மணி நேர தேடுதலுக்கு பின் அந்த வாலிபரை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து இதுகுறித்து புதுக்கடை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்த வாலிபர் அமன்துறை பகுதியைச் சேர்ந்த நிர்தீஸ், வயது 20 என்பது தெரியவந்தது. தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த வாலிபரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக குளச்சல் கடலோர காவல் படையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.